வணக்கம் உறவுகளே, ஒரு காணொளி காட்டுறேன் பாருங்க. பிஜேபிக்கு ரொம்ப அகேன்ஸ்டா கரெக்டான பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க இந்தியாவில். 2026ல பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க சொல்றதே நம்ப முடியல. பிஜேபி நாங்க நம்பவே போறதே இல்லை, என்னைக்குமே நம்ப போறது இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களை 30% ஓட்டு வச்சிருக்க உங்களை நாங்க இன்னைக்கு இந்த ரொம்ப யோசிக்கிற லெவலில் நிக்கிறீங்க, கேள்விக்குறியா நிக்கிறீங்க. எங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் உங்க பக்கத்து வராமோ வராதாங்க கேள்விக்குறி நிக்கிறீங்க. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் ஒரு நீண்ட கேள்வி தான். மறுபடியும் பாரதிய ஜனதா பற்றியே இருக்கிறங்காட்டி நான் சொல்கிறேன். இப்போ பாரதிய ஜனதாவை நான் நம்ப மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிற போது ஒரு காரணத்தை சொல்லுகிறீர்கள். பாரதிய ஜனதா தமிழ்நாடு என்றைக்குமே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நான் இந்த அரங்கத்தை பாரதிய ஜனதா ஆதரவு மேடையாக மாற்ற விரும்பவில்லை முதல்ல. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். 1925 இந்தியாவிலே RSS என்கிற இயக்கமும் தொடங்கப்பட்டது, CPI என்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் தொடங்கப்பட்டது. ரெண்டுமே ஒரே ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கங்கள். இன்னும் சொல்ல போனால் CPIக்கு 1919 AITC வந்துருச்சு. அதன் பிறகு தொடங்குறாங்க. CPI தொடங்கும் போது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, கான்பூர்ல வச்சு ஒரு மாநாடு, 10,000 பேர் 1925 10,000 பேர் சேர்ந்து தொடங்கின கட்சி CPI. ஒரே ஒருத்தர் கொடி வெட்டி கொடியேற்றி தொடங்கின அமைப்பு RSS. நீங்கள் சொல்வதை போல இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலை இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்து பார்க்கிறோம். CPI CPM ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்தியா முழுவதும் சேர்த்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பாரதிய ஜனதா இந்தியாவிலே இருக்கிற பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டது. மத்திய ஆட்சியை 3வது முறை வென்று நேருவினுடைய ரெக்கார்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் விரும்புகிறேன் நான் விரும்பலைங்கிறதல்ல, ஒரு கட்சி தன்னை எப்படி வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது வரலாற்றிலே என்பதுதான் இப்ப கேள்வி. அப்ப அந்த கேள்வியின் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வலிமை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இது உங்களுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்குது, பிடிக்கலைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது இப்ப RSS வளர்ந்துருச்சுங்கிறத நீங்க சந்தோஷப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி இல்லை. அது சந்தோஷப்படுறோம் துக்கப்படுறோங்கிறதல்ல, ஃபேக்ட் என்னன்னு நான் சொல்றேன். வளர்ச்சி அதற்கு அதிகமாக இருக்கிற போது தமிழ்நாட்டை இன்றைக்கு சீரழிக்கிற சக்தியாக திமுக தான் பிரதானமாக நிற்கிறது. நீங்கள் சொல்லுகிறீர்களே சனாதனத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்திற்கு சுற்றறிக்கை அனுப்பிவிடுது. அது என்ன சனாதனம்? பாரதிய ஜனதா செஞ்சது. பாரதிய ஜனதா ஆடுற மாநிலத்திலே இல்லையே. அப்ப என்ன வகை சனாதனம்? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிற திமுக இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்குதுங்களா? திசையின் வழியில போய் பாருங்க. இங்க ரஹமத் நகர்ல 400 வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குகிறார்களே சத்தம் இல்லாமல். பாபர் மசூதி இடித்ததை சத்தமாக பேசுகிற நாம் திருச்சி பேருந்து நிலையத்தில் இருக்கிற மசூதி இடிக்கப்பட்டதை இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் இடிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக போனதை ஏன் பேச மறுக்கிறோம்? அப்ப இதையெல்லாம் தகர்ப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது? பாரதிய ஜனதாவை இங்கே முதலமைச்சராக்குங்கள் என்று நான் கேட்டால் நீங்கள் என்னிடம் இந்த கேள்வி வைக்கலாம். யான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அரணாக இருக்கிற கட்சியை முதலமைச்சராக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதாவின் துணையை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். இது என்ன பிழை இருக்க முடியும்? தமிழ்நாடு பிஜேபி கேட்டீங்களா மக்களே? இவர் பேர் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு கல்யாண சுந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு, CPI 1919 ஆரம்பிச்சிருச்சு, 1927 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கான அந்த அமைப்பெல்லாம் அந்த அமைப்பெல்லாம் 1919 ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 1925 தான் 2 பார்ட்டியும் ஆரம்பித்தாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அப்போ தான் ஆரம்பிச்சிட்டாங்க, RSSம் ஆரம்பித்தாங்க. சரி, 100 ஆண்டுகள் கடந்து வந்து பார்க்கும் பொழுது 6 MPக்கள் மட்டும்தான் இதில் இருக்காங்க அப்படிங்கிறாரு. எதில் இருக்காங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு. ஆனால் பிஜேபி 13வது முறை ஆட்சிக்கு நேருவின் சாதனையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாரு இவரு? ஐயா, ஒருத்தன் பொய்யா சொல்லி வளர்ந்தான். இந்த நாட்டில் உண்மையை விட பொய்க்கு தான் அதிகமான வீச்சு இருக்கும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி மக்களுக்காக போராடினதை தவிர வேறு என்ன பண்ணியிருக்குது? கம்யூனிஸ்ட் கொள்கையை இவர் படிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இவர் அநேகமாக பேராசிரியராக இருந்துட்டு தான், கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் பேராசிரியராக இருந்து தான் நாம் தமிழில் சேர்ந்துருப்பார்னு நினைக்கிறேன். இவர் படிச்சிருப்பார், படிக்காமல் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, போகிற இடத்துல வாங்கின காசுக்காக ஏதாவது சொல்லணும்ல. அதுதான் அதிமுகவில் போய் சேர்ந்துருப்பார். இப்படிலாம் பேசுங்க, நாங்கள் இது மாதிரி இப்படிலாம் பேசுகிறோம், எங்களுக்கு இது மாதிரி சொல்லி தந்தாங்க நாக்பூர்லேருந்து, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது பேசணுமா இல்லை? அந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு, 100 ஆண்டுகள் கழித்து பார்த்தா இது பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது, மத்தியில் 3ஆம் முறை ஆட்சியை பிடிச்சிருக்குங்கிறார். என்ன பிடிச்சிருக்குது? எப்படி பிடிச்சார்? 2014 ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்துச்சு? ஊழல், 2G ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,76,000 கோடி மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு
அதை வந்து ஊதி பெரிதாக்கி அதை பெரிதாக்குவதற்கு அண்ணா ஹசாரேங்கிற ஒரு உலக உத்தமர், அவர் சாதாரண அல்ல, உலக உத்தமர். அண்ணா ஹசாரே வந்து உலக உத்தமர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தவங்க யாராரு, பிஜேபியோட பி டீம் ஒருத்தன் அரவிந்த் கெஜ்ரிவால். அதுக்கப்புறம் இந்த அம்மா ஒருத்தவங்க, இந்த அம்மா பாண்டிச்சேரியில் போலீஸ்கார அம்மாவாக இருந்தாங்களே, அந்த பேர் என்ன, கிரண் பேடியா, அந்த அம்மா பேர் சரியாக தெரில எனக்கு, கிரண் பேடி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த அப்படியே யோகாலாம் செஞ்சு அப்படியே பயங்கரமாக அப்படியே உலகையே வாழ வச்சவர், அவர் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் பேர் என்ன, ராம்தேவ் பாபா, அதுவும் ராம்தேவ். அவன் பார்த்தீங்கன்னா கஞ்சா, ஒரு கூட்டத்தில் கஞ்சா வித்துட்டு இருக்கும்போது அவன் கஞ்சாவில் பிடிக்கும்போது போலீஸ்காரங்க துரத்துறாங்க, அவன் ஓடுறான் பயந்துக்கிட்டு. அவன்லாம் தேசப்பற்றாளர், தேசத்துக்கு உண்ணாவிரதம் இருக்கிறான், தேசத்தை ஊழல் எடுத்து போராடுறான். இப்போ அவன் எப்படி இப்போ கஞ்சா விற்றுக்கிட்டு இருந்தவன், கஞ்சா குடிச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் எப்படி இன்றைக்கி வந்து பிஜேபியில் ஐக்கியமாகி பார்த்தீங்கன்னா அவன் பல ஆயிரம் கோடி இன்றைக்கி சொந்தக்காரன். அது இந்த பாபா ராம்தேவ் கம்பெனி இன்றைக்கி வந்து பல ஆயிரம் கோடி சொந்தக்காரனாக இருக்கிறான். அப்போ எது ஊழல், எதை பற்றி பேசுனது, அந்த ஊழல் கட்சியில் சரி மத்திய அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்துச்சா, இல்லை. சரி ஊழலை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, யார் வந்துட்டாங்க, பிஜேபி வந்துடுச்சு. ஊழலுக்கு அப்புறம் அந்த ஊழல் நிரூபித்து உண்மைன்னு நிரூபித்தாங்களா, இல்லை. இவங்க பூரா பொய், மொத்தமும் பொய், அத்தனையும் பொய், அட்டு பொய். பிஜேபினாவே பொய்யினுடைய மறு உருவம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரொம்பலாம் வேணாங்க. 1,76,000 கோடி ஊழல்னால அதை நிரூபிக்கணுமா இல்லையா, நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான வேலையும் செய்யலை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். இவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ யூரோப்பிய யூனியன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு நாடே நாசமாக சிரிக்குது, நாரகாசமாக சிரிக்குது. அதில் பாருங்கள், ஒரு தமிழ் குரலில் ஒருத்தர் வந்து இந்த 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 யூரோப்பியன் கண்ட்ரியில் போட்ட அந்த ஒப்பந்தத்தினால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. பிஜேபிக்காரங்க இது வரைக்கும் கட்டமைச்சது எது தாங்க விளங்கி இருக்குது, ஏதாவது ஒன்று விளங்கி இருக்காங்க, ஒன்று கூட விளங்கலைங்க. எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே டுபாக்கூர். அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியை வந்து நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான மேடையாக மாற்ற விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. ஆதரவான மேடையை பார்க்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்கள் கூட்டணி போய் சேர்றீங்க, கூட்டணி எதுக்காக போய் சொல்கிறீங்க. இன்னும் நிறைய எவ்வளவோ பேசியிருக்காரு அவர். 100 ஆண்டுகள் கழித்து பல மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் பொய் சொல்லி பிடிச்சிருக்கான், ஏமாற்றி பிடிச்சிருக்கான். மக்களை இந்துத்துவான்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி இல்லாததை ஒன்றை கட்டமைச்சு புராண புரட்டுகளை கட்டமைச்சு மக்களை நம்ப வைத்து அந்த நம்பிக்கையின் மேல் உட்காந்து ஓட்டு வாங்கினான். இவங்க ஒன்றும் நாட்டுக்கு நல்லது செஞ்சு வந்து 3 முறை ஆட்சிக்கு வந்து உட்காரல. நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செஞ்செல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து உட்காரல. ஏன்னா இவர் இன்னும் சொல்லப்போனால் ஊழல்லாம் சொன்னோம்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. இப்போ மதுராவில் ஒரு ரோடு போட்டாங்கல்ல, அந்த ரோட்டோட கதை என்ன, எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இவருக்கு தெரியாதா? இவர் என்ன போய் கூட்டணியும் வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை, நீ பேசி தான் ஆகணும், சப்பக்கட்டு கட்டுறது இதெல்லாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் விரும்புகிறேன் நான் விரும்பலைங்கிறதல்ல, ஒரு கட்சி தன்னை எப்படி வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கு. வலிமைப்படுத்திக்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. நான் விரும்புகிறேன், நீங்கள் விரும்பல, நான் விரும்பல அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி மேட்டர் இல்லாமல் போவான்? நல்லபடியாக நல்ல கட்சியாக இருக்கணும்ல. ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், அவனால் முடியும், எந்த வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஒருத்தன் பெரிய வசதிக்காரனாக இருக்கிறான், ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான், இன்றைக்கி பல மாநிலங்கள் ஆள்றாங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன சொன்னால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ நீ வந்து என்ன பண்ணணும் ராஜா, நீ வந்து நியாயமாக பேசணும்ல. உடனே யார் இப்போ இது வரைக்கும் எதுக்கு நீ வந்து கூட்டணியில் நிற்கிறீங்க? நீங்கள் கூட்டணி எதுக்கே வைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா ஒன்றும் இல்லாமல் விட்டு போனாங்களா? எம்ஜிஆர் ஒன்றும் இல்லாமல் விட்டு போனாரா? ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போனாங்களா? ஆட்சியை கையில் கொடுத்துதான் போன எடப்பாடி கையில். ஆட்சியை தொலைஞ்சது எப்படியா? ஆட்சி தொலைஞ்சதே பிஜேபியினால தானேயா? பிஜேபியோட கூட்டு வச்சு தானே அந்த அம்மாவை கொண்டதாக சொல்கிறாங்க. அப்போ பிஜேபியில் கூட்டு வைக்கவும் தானே கவர்மெண்ட்டு போச்சு. அந்த கவர்மெண்ட் எதுக்கு உனக்குங்கிறேன் நான். எத்தனை எம்பிக்கள் கொடுத்துட்டு போனாங்க? கவர்மெண்ட்டை தூக்கி கையில் கொடுத்துட்டு போனாங்க. இந்த முதலமைச்சர் சீட்டை நீ உட்காந்துக்க. இவர் என்ன எடப்பாடி என்ன போய் மக்கள்கிட்ட போய் நான் முதலமைச்சராக நிற்கிறேன்னு சொல்லி ஜெயிச்சு எடப்பாடி முதலமைச்சராக வந்தாரா? ஜெயலலிதா தானே முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ தானே அவங்களுக்கு உடம்பு சுகமெல்லாம் போச்சு. சுகமெல்லாம் போனோன்னா அல்வா துண்டு மாதிரி தூக்கி கொடுத்தாங்கல்ல, கவர்மெண்ட்டை தூக்கி கொடுத்தாங்கல்ல. அப்போ நீ என்ன பண்ணு? 4 வருஷம் ஆண்டி இல்லை, தக்க வச்சுக்கணுமா இல்லை பதவியை? நீ நாட்டை தக்க வச்சுக்கணுமா இல்லை? நீ என்ன வெங்காயத்துக்கு போய் பிஜேபியோட சேர்ந்த? அப்போ பிஜேபி நீ மிரட்டுவான், நீ போய் சேர்ந்துருவ. அப்போ நீ வந்து கொள்ளையடிச்சிருக்க, ஊழல் பண்ணியிருக்க, உருப்பிடாமல் தமிழ்நாட்டை உருப்பிடாமல் விடாமல் பண்ண. ஒன்றும் இல்லை, சின்ன உதாரணம். இவர் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு.
13 பேர்த்த சுட்டு கொண்டாங்களே தூத்துக்குடியில். இவர் என்ன சொன்னார் எடப்பாடி? நானும் உங்களை மாதிரி தாங்க, நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது முதலமைச்சர் சொல்கிற வார்த்தையாது. நான் ஒரு 2 மாதம் கழித்து அந்த அம்மா உள்துறை செயலாளராக இருந்தம்மா, தலைமைச் செயலாளராக இருந்த அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் சிஎம்க்கு, எல்லா விஷயங்களும் நாங்கள் சிஎம்கிட்ட சொல்லிட்டோம், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்கிட்டாரு அன்றைக்கி? எப்படி இந்த மாதிரிலாம் வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க? எதுக்கு திராணி இல்லையா உங்களுக்கு? தனியாக நின்று ஜெயிக்கணும்னு யோசனையே வராதா? அந்தளவுக்கு ஏன் உங்களால் கட்டமைக்க முடியல? போக்குவரத்து தொழிலாளர்களோட பணத்தை நீங்கள் பிஎஃப் பணத்தை ஒரு 6000 கோடி ரூபா தூக்கி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? பிஜேபிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு நாட்டை அழிவு பாதையில் குட்டி சோறாக்குனீங்க. உதயமின் திட்டத்தில் போய் ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தீங்க. ஜெயலலிதா மறந்த வரையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நீட்டுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும். நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் போய் ஓகே பண்ணிட்டு வந்தீங்க. இன்னும் நிறைய ஒப்பந்தங்கள் நீங்கள் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஜல்லிக்கட்டு. அதுவும் நீங்களா செய்யலை, நீங்களா போய் தன்னால் போய் செய்யலை, உங்களால் செய்ய முடிந்தது அது, அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் அதுக்கு காரணம் இல்லை. நீங்கள் பல லட்சம் பேர் அங்கே மெரினா பீச்சில் உட்காந்து போராடினதுனால தான் அதுவும் செஞ்சீங்க. நீங்களாம் அந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, ஜெயலலிதா செத்ததுக்கப்புறமும் சரி, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சரி, ஒன்றும் கூட செய்யலை. நீங்கள் போய் பிஜேபியோட கூட்டு வச்சது உன் தொண்டை விரும்புவானா? முதல்ல அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்களா பிஜேபி கூட கூட்டணி வச்சதை? அதிமுகவோட தொண்டர்கள் விரும்புவார்களா பிஜேபியோட கூட்டணி வச்சதை? வளர்ந்துருச்சு, வளர்கிறதுக்கு நாங்கள் துணையாக வச்சுக்கிறோம். எதுக்கே துணை உனக்கு? என்னையா குறையா இருந்துச்சு உனக்கு? நீங்கள் நடந்துக்கிட்டே சரியில்லை, உங்கள் லட்சணம் அந்த மாதிரி இருக்குது, உங்கள் வளளவு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நடந்துக்கிட்டது என்ன நடந்துக்கிட்டீங்க? நீங்கள் லட்டு மாதிரி ஆட்சியை கையில் கொடுத்துட்டு போனாங்களே 4 வருஷம். எப்படி ஆண்டிருக்கணும்? கூவத்தூரில் இத்தனை எம்பிக்கு இருக்கீங்க, இத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க, இத்தனை எம்பி, இத்தனை எம்எல்ஏ, இத்தனை மந்திரிங்க இருந்துருக்கீங்களா, முன்னாள் மந்திரிங்க எல்லாம் இருந்தீங்கல்ல. கூவத்தூரில் கொண்டு போய் அடைச்சி வச்சாங்கல்ல. கூவத்தூரில் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது உங்களுக்கு என்ன? அங்கே போய் உங்களுக்கு சரக்கு புதுசா, பொம்பளை புதுசா, இல்லை டான்ஸு புதுசா? ஏன் உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லையா? உங்கள் வீட்டில் கதவை சாத்திட்டு உங்கள் பெட்ரூமில் ஆடக்கூடாது டான்ஸு? ஊருக்கே தெரியாமல் கொண்டு போய் அங்கே பல நாள் அங்கே அடக்கி வச்சுக்கிட்டு அதில் டான்ஸ் ஆடுறாங்க, இந்த இப்படி ஆடுறாங்க, அப்படி ஆடுறாங்க. இதில் செக்ஸு வேறு, அந்த வேலைகள்லாம் வேறு நடக்குது. இதில் தண்ணி வேறு, அது பணம், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பணம். அது வீடியோ எடுத்து மொத்தமாக இதில் போட்டு விட்டாங்க. யாரோட இமேஜ் போச்சு? எப்படி ஆட்சி எப்படியா போச்சு? இப்போ இன்றைக்கி போய் துணைக்கு போய் பாரதிய ஜனதா கூப்பிட்றாங்கிற, ஏன்னா வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட மேடையில் பேசுகிறதுக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு? கூவத்தூரில் கொஞ்சம் ஆட்டமாயா போட்டீங்க. நீ தப்பு செய்ய 4 செவத்துக்குள்ளே தப்பு செய்ய தெரியாமல். ஏன்னா எல்லா மினிஸ்டர் சேர்ந்து ஒன்றா கூத்தாடுறீங்க, எல்லா எம்எல்ஏ சேர்ந்து ஒன்றா கூத்தாடுறீங்க, எல்லா எம்பி சேர்ந்து ஒன்றா கூத்தாடுறீங்க. அப்புறங்க அவன் வீடியோ எடுக்கிறான், கொண்டு போய் அடைச்சி வச்சவன் வீடியோ எடுக்க மாட்டானா? இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஒரு மந்திரிக்கு, நாட்டை ஆளக்கூடிய மந்திரிகளுக்கு, எம்பிக்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படி நீங்கள் நாடு உங்கள் கைக்கு வரும்? எப்படி யார் ஓட்டு போடுவாங்க? அப்புறம் 10 தொகை பழனிசாமின்னு சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? பாரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் சுட்டு கொள்கிற வேலை, இந்த மக்களை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது. நான் சிஎம் இருக்கிறேன், எனக்கு தான் அது கெட்ட பேர். நீ ஒழுங்காக எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு போயிடு. நான் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் தானே சிஎம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. முதுகெலும்புள்ள ஒரு ஆள். இந்தாயா திருப்பரங்குன்றம் வந்துச்சு, அவங்க கொஞ்சம் அசந்திருந்த மத கலவரம் வந்திருக்கும். அந்த தீபத்தை கொண்டாந்து அந்த அந்த சர்வேகளில் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு அவங்க பாட்டு போயிருப்பாங்க. அதில் போனவன் 4 பேர் 10 பேர் தர்காவில் கல் அடிக்கிறது, மண் அடிக்கிறது. இன்றைக்கி அந்த கோயில் யாருது, அந்த மலை யாருது, தர்காவுக்கு சொந்தமா இல்லை முருகனுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தர்க்கம் பண்ணுறதுக்கு இது வேறு. கோர்ட்டில் கேஸு போடு, அதில் ப்ரூவ் பண்ணட்டும், ஏதாவது ஒன்று அது வேறு விஷயம். அதை விட்டு அங்கே 4 கல் அடிப்பான், அவங்க திருப்பி ஒரு 4 எடுத்து கல் எடுத்து அடிப்பாங்க. இப்போ யார் பிரச்சனை என்ன? யார் இப்போ கட்டு யார் சட்டம் ஒழுங்கு யார் பாதுகாக்கிறது? செய்கிறதுக்கு முன்னாடி, கலவரத்துக்கு முன்னாடி அடக்கி வச்சா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? திமுக அரசை எங்களை ஓரவஞ்சனை பண்ணுறாங்க, எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செவனேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இவன் சொன்னானே, இவன் 41 பேரை கொண்டவன் சொன்னான்ல, அந்த மாதிரி என்ன சொல்ல வேண்டியது?
இதெல்லாம் அரசு வேடிக்கை தானேங்க பார்த்துச்சு. இதெல்லாம் தேக்கி நிப்பாட்டணும். நீங்கள் நிப்பாட்டலை. தற்கால வேலைக்கேற்ற விட்டது யாருங்க தப்பு? நீதிபதி சொல்லுவாருங்க என்ன வேணாலும். உங்களுக்கு எங்கெங்க போச்சு அறிவு அப்படின்னு நீங்களே திருப்பி கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பாயா? அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சார்ல ஸ்டாலின் 144 போட்டு தூக்குனார்ல. ஓடி போயிரு ஒழுங்கா. கலவரம் பண்ணுற திட்டத்தோடு இங்கே வரக்கூடாது. வந்தால் ஒழுங்காக மரியாதையாக சாமி கும்பிட்டு போயிடணும். இந்த கலவரம் பண்ணுறது, இந்த வெடிகுண்டை வீசுறது, இந்த கல்லெடுத்து அடிக்கிறது, இந்த சீசா ஊற்றிக்கு போடுறது, இந்த வேலைலாம் வைக்கக்கூடாது சொன்னாங்களா? அந்த மாதிரி முடிவு எடுக்கணும்ல. நீ அங்கே அன்னைக்கு தூத்துக்குடியில் சொன்னது, ஏய் போயா வெளியே போயா, சுற்றுற வேலை வச்சுட்டா அவ்வளோதான். என் பதவியை யூஸ் பண்ணி உனக்கு கண்ட துண்டம் வாங்கிடும். அவனைய போலீஸ் வேலையை பிடிங்கிடுவேன். நீ சுடுறது விளவுக்க போகிறீங்க, போங்க அப்படின்னு. இது ஏன் மண்ணியா, இது ஏன் ஊருக்குள்ளையா அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும்ல. அன்னைக்கு சொல்ல விட்டுட்டியே, சொல்ல முடியல. மறுநாள் நீ பத்திரிகையில் கேட்ட நீ என்ன, நானும் உங்களை மாதிரிலாம் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி வெக்கமான சொல்கிறதுக்கு. அப்புறம் எப்படியா மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஒன்றுக்கு விளங்காத பிஜேபியோட வச்சு ஓட்டு வச்சுருக்கீங்க. வளர்ந்துக்கிட்டு வருது சிபிஎம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எல்லாம் வளரல. 6 எம்பிக்கள் தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட உழைப்பு தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு சாக்கடை அடிச்சுக்கிச்சுன்னா 4 பேர் கம்யூனிஸ்ட்கார போய் அங்கே நின்றுட்டு கொடி பிடிப்பான் தெரியுமா? 4 பேர் போய் நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு, நான் தான் கம்யூனிஸ்ட்டு, நீங்கள் சாக்கடை அடைக்கணும், சாக்கடை எடுக்கணும். எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ரோட்டை 2 கத்திட்டு இருப்பாங்க. 4 பேர் 5 பேர் உண்டியல் குலுக்குவாங்கய்யா. அவங்க வந்து மக்களுக்காக உழைச்ச உழைப்பில் ஒரு கால்வாசி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உழைச்சிருக்குமா? கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நிகராக வேணாம். அவங்கள அவங்க 10% 1% பிஜேபி ஆர்எஸ்எஸ் உழைச்சிருக்குமா? இந்த மண்ணுக்காக போராடி இருக்குமா? பொக்காடி இருக்குமா? சண்டை போட்டிருக்குமா? அரசோட மல்லு கட்டி இருக்குமா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி செஞ்சது. சிபிஐயா இருந்தாலும் சரி, சிபிஐஎம்மாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது கம்யூனிஸ்டத்தோட கொள்கை அந்த மாதிரி. ஏன்னா உலகம் உள்ள வரைக்கும் மாநிலங்கிற ஒருத்தன் இருக்கிற வரையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்று தான். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் பெரியாரிய சித்தாந்தமும் நிலச்சி நிற்கும். பாக்கி எதுவும் நிற்காது. இதெல்லாம் தெரியாமல் நீ பாட்டு பிஜேபி கூட்டு சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. அசிங்கமாக இருக்கியா கேட்குறதுக்கு? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மேடையில் வந்து. முதல்ல உங்கள் கூட்டணி எலெக்ஷன் வரைக்கும் நிற்கிதா நீடிக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது டென்ஷன் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் பேச வேண்டியது. அரசியல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம்யா. எங்களுக்கு வாழ்வாதாரம், அடுத்து வர வாழ்வாதாரம். ஒருவேளை அதிமுக வந்துட்டாங்க, ஒருவேளை வந்து அதிமுக ஆட்சியில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்க, ஆட்சி யாரோட ஏதா இருக்கும்? நீங்கள் ஆண்டுருவீங்களா? சிஎம்மாக உட்கார வைக்கிறது பிஜேபியை சிஎம்மாக உட்கார வைக்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. எங்களுக்கு துணையாக இருக்கணும் தான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறல்ல. நீ உட்காந்துடுற அதிமுக உட்காந்து எடப்பாடி பழனிசாமியே சிஎம் ஆகிட்டாரு வச்சுக்க, ஆள்றது யாராக இருப்பாங்க? நீங்கள் ஆண்டுருவீங்களா? உங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் காப்பாற்றிடுவீங்களா? பிஜேபி சொல்ல தானே கேட்பீங்க, பிஜேபிக்காரன் சொல்ல தானே கேட்பீங்க. அதானே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா செத்ததுக்கப்புறம் இந்த 4 வருஷமாக அந்த பேச்சு கேட்டு தானே நீங்கள் ஆட்சி பண்ணீங்க. இப்போ பேச வந்துட்டீங்க நீங்கள். வணக்கம்.